இன்னைக்கு லெசன்ல நம்ம கொஸ்டின்ஸ்ல இருக்கிற எரர்ஸ் கண்டுபிடிச்சு அதை கரெக்ட் பண்ண போறோம். எசென்ஷியல் இங்கிலீஷ் கிராமர், சப்ளிமெண்டரி எக்ஸசைசஸ், ஹெலன் நெய்லர் வித் ரேமன் மர்ஃபி, இதுல இருந்து தான் எக்ஸசைஸ் 100 அந்த சென்டென்சஸ் எடுத்து எழுதியிருக்கிறேன். ஃபைண்ட் தி மிஸ்டேக்ஸ் அண்ட் கரெக்ட் தெம். வாட் டைம் லீவ்ஸ் த ட்ரெயின்? பார்த்த உடனே இதுல கண்டுபிடிக்க முடியுதா எரர்? சப்ஜெக்ட் என்னன்னு பாருங்க. த ட்ரெயின் தான் சப்ஜெக்ட். இப்போ இந்த கொஸ்டின் வந்து ட்ரெயினை பத்தி தான். எத்தனை மணிக்கு ட்ரெயின் கிளம்புதுன்னு நம்ம கேட்குறோம். ஆனா அந்த வேர்ட் ஆர்டரை பாருங்க. இந்த மாதிரி இருக்கு. சப்ஜெக்ட் வேற ஒரு வார்த்தை இருக்கும்போது, கொஸ்டின் வேர்டு இல்லாம வேற ஒரு சப்ஜெக்ட் இருக்கும்போது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வேர்பை ஸ்பிளிட் பண்ணணும். டஸ் பிளஸ் லீவ்னு. அது ரெண்டுக்கும் நடுவுல இந்த ஹெல்பிங் வேர்ப்க்கும் மெயின் வேர்ப்க்கும் நடுவுல தான் சப்ஜெக்டை போடணும் இல்லையா? அப்ப நம்ம எப்படி எழுதணும்? வாட் டைம் does the train leave? What time does the train leave? சொல்லி பாருங்க, நல்லா இருக்கும் சொல்றதுக்கே. ரைட்? ஸோ இதுல நீங்க வேர்ட் ஆர்டர் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? does helping verb, the train subject, leave main verb. ஓகே? எப்போ நம்ம வந்து இந்த ஃபார்ம் அப்படியே போடலாம்னா, சப்ஜெக்டே அந்த கொஸ்டின் வேர்டா இருக்கும்போது தான் அந்த மாதிரி போடலாம். ரைட்? அதை நம்ம ஏற்கனவே படிச்சோம். அடுத்த சென்டென்ஸ், why you didn't ring me last night? now இங்கேயும் என்ன மிஸ்டேக் பாருங்க. இந்த you தான் சப்ஜெக்ட். didn't ring helping verb, main verb. அப்ப சப்ஜெக்ட் எங்க இருக்கணும்? இங்க இருக்கணும். ஹெல்பிங் வேர்ப்க்கும் மெயின் வேர்ப்க்கும் நடுவுல. நிறைய பேர் சாதாரணமா கொஸ்டின் கேட்கறது பேசுறப்ப எல்லாமே இந்த மாதிரி தான் கேட்கறாங்க. why you didn't come, why you didn't tell me, அந்த மாதிரி தான் கேட்க கூடாது. இந்த வேர்ட் ஆர்டர் தான் தப்பு. அப்ப நம்ம why didn't you ring me ன்னு எழுதணும். why didn't, அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட் you போட்டு அப்புறம் வருது மெயின் verb. why didn't you ring me last night? நேத்து ஏன் நீ எனக்கு ஃபோன் பண்ணல? ஓகே? didn't helping verb, you subject, ring main verb. இப்போ கரெக்டா இருக்கா? எஸ்.